இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பிஸியாக வாழ்கிறோம், ஆனால் தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நமது உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக இன்றைய வார்த்தையோடு கடக்க இறைவன் அழைக்கிறார். நம்பிக்கைக்குரிய பணியாளன் காலம் பார்ப்பதில்லை, கடமையில் தவறுவதில்லை, தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துவதில் கருத்தாய் இருக்கிறான். தலைவன் பணியாளரை பாராட்டுவதை குறிப்பிடுகிறார். நம் தலைவர் இயேசு நல்லவராக இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். அப்படியானால் நாமும் அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். புனித பவுல் தான் ஒரு நம்பிக்கைக்குரிய பணியாளன் என்பதை வாழ்ந்து காட்டினார். நமக்கும் இறைவனது கொடை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டே இருக்கோம். நோ டைம் ஃபார் எனிதிங், ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க், ஐ எம் பிஸி, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம நேரத்தையும் நம்ம செயல்களையும் கடவுளுக்காக ஒதுக்குகிறோமா? பிஸியாக வாழ்கிறோம், ஆனால் தயாராக இருக்கிறோமா என்ற சிந்தனையை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பொறுப்புள்ள மனிதர்களை பார்ப்பது அரிதாகவே இருக்கிறது. பொறுப்பற்ற மனிதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கியம், இப்போ என்ன அவசரம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்பது தான். முக்கியமில்லாத விஷயங்களை பொறுத்தவரை இந்த வாக்கியம் ஞானமிக்க வார்த்தை தான். ஆனால் முக்கியமான செய்ய வேண்டிய காரியங்களை பொறுத்தவரை இது முட்டாள்தனமான வார்த்தைகள். எதற்கும் அவசரப்பட தேவையில்லை, இன்னும் நாட்கள் இருக்கின்றன, இன்னும் காலம் தாழ்த்தி எதையும் செய்யலாம் என்ற எண்ணம் விவேகமற்ற சிந்தனை. காலம் தாழ்த்துவது பல பொறுப்பற்ற நிலைக்கு இட்டு செல்லும். ஏன்னா ரொம்ப பிஸியாக வாழ்கிறோம், அதனால் நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஐ ஹாவ் நோ டைம், ஐ ஹாவ் பிஸி அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறேன்னா நிலையாக ஒரு இடத்தில் நின்று நமது வாழ்க்கையை சிந்திக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் அருமையாக கூறுவார்கள், a stitch in time saves 9. முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் a stitch done in time will save 9 more stitches. ஒரு துணியில் உருவாகும் சில கிழிசலை உடனே ஒட்டு போடவில்லை என்றால் அது இன்னும் கிழிந்து மேலும் பல ஒட்டுகளை போடும் நிலைக்கு உருவாக்கிவிடும். இது நமது வாழ்வின் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பொருந்தும். இன்றைய நற்செய்தி காலம் தாழ்த்தி செயல்படும் பணியாளரை பற்றி சொல்கிறது. அப்படிப்பட்ட பணியாளின் கதி என்னவாக இருக்கும் என்பதை இயேசு எடுத்துரைக்கிறார். பொறுப்பற்றவர்கள் தங்களை பாதிக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவரையும் பாதிப்படைய செய்கிறார்கள். இந்த சுவாபம் நம்மிடம் இருந்தால் அதை திருத்தி மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் அன்பார்ந்தவர்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம மட்டும் பாதிப்படைவதில்லை, எல்லோரையும் பாதிப்படைய செய்கிறோம். கோடை மற்றும் இலையுதிர் காலத்தில் அதற்கான உணவை எறும்பு சேகரிக்க தவறவிட்டால் குளிர்காலத்தில் அது பட்டினியாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எறும்புக்கு இறைவன் கொடுத்த இந்த இயற்கையான உத்வேகம் உணர்வும் மனிதர்களாகிய நமக்கு மிகுதியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எறும்பை விட நாம் மேலானவர்கள். ஆனால் நம்மிடம் நிலவும் சோம்பலும் தான்றோண்டித்தனமும் என்ன பெருசா நடந்துட போகுது என்ற எண்ணமும் கவனக்குறைவும் நம்மை காலம் தாழ்த்தி செயல்படும் பொறுப்பற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. மன அழுத்தத்துடன் நிதானத்தை இழந்து எதையும் உடனுக்குடன் அவசரமாக செய்யும் வேகம் விவேகமற்ற செயல்முறை. அதே வேளையில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்துவதும் ஞானமற்ற செயல். இந்த இரண்டுக்கு இடையே சமநிலை காப்பதே புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து செயல்பட முயல வேண்டும். அதற்கான ஞானத்தையே என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுங்க. ரொம்ப பிஸின்னு ஓடாதீங்க. நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆகவே நமது வாழ்வை மாற்றுவோம் இறைவனின் அருளால். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் பொறுப்புகளை உணர்ந்து எதையும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் செய்து பழக எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.